இப்போ பசுபதி நீ தாயா மாவட்ட செயலாளர், சிவி சண்முகத்தை எடுத்து நீ தான் அரசியல் பண்ணணும். இப்போ அரசியல் பண்ணணும்னு சொன்ன பிறகு சிவி சண்முகத்துடைய அலுவலகம் 24 மணி நேரத்தில் இவர் கைக்கு வந்து சிவி சண்முகம் எங்கெங்க அதிமுக கிளைக்கழகம் வச்சிருந்தாரோ அந்த அலுவலகத்தை அங்க இருக்கிற அதிமுக கைப்பற்றிட்டான். சிவி சண்முகத்தினால விசுவாசிகளே இல்லை, அவங்க அண்ணா ராதாகிருஷ்ணனுக்கு அடியாட்களே இல்லை. இப்போ பல லட்சம் கோடி சொத்து இருக்கு. அந்த சொத்து குவாரி நிலம் எல்லா குத்தகைதாரர் யாரு? அதிமுககாரன். அப்படியே எடுத்துக்குவான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ராகேஷை 20 கோடி ரூபாய் கொடுத்து சங்கராபுரம் தொகுதியை ஏடிஎம்கே கொடுக்குறாரு. அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பிறகு லீமா ரோஸ் தரப்பு 25 கோடி ரூபாய் தர்றோம், நீ அணிமாறி இருக்கிறாங்க. சரியான நபர்களை தேடி இப்போ கட்சி சரியான பாதையில் போகுது. தொண்டர் பூரா உற்சாகம். ஏன்னா கட்சிக்கார அண்ணா போலீஸ் பிரச்சனை நான் வாடா வர்றேன், தாலுகா ஆஃபீஸ் பிரச்சனை நான் வர்றேன், குடும்பத்தில் நான் வர்றேன். நீங்கள் வேலுமணியோ விஜயபாஸ்கரையோ சிவி சண்முகத்தையோ பார்க்க முடியாது. அடித்தட்டு அரசியலை எடப்பாடி தொடர்ந்து செய்தால், எதிர்கட்சி வேலையை தெரிந்து செய்தால், இனி திமுக எதிர்கட்சி வேலையை செய்யாது. உதயநிதி செய்யவே மாட்டார். ஐயா வணக்கங்க. வணக்கம். அதிமுகக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறத நம்மளே பேசியிருக்கோம். நேற்று நம்மளே பேசும்போது லீமா ரோஸ் தான் இதில் முக்கியமான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. லீமா ரோஸ் இது குறித்து சொல்லும்போது இதுக்கு நான் காரணம் இல்லை, கட்சியை ஒருங்கிணைக்கணும் தான் நான் பார்க்குறேன்னு தவிர இந்த விலை பேசுகிறதா நான் எதுவும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிமுகக்குள்ள என்ன நடக்குது? லீமா ரோஸுடைய இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க? லீமா ரோஸுடைய ரோலு மிகப்பெரிய ரோல். நீங்கள் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு, எடப்பாடிக்கு வலது இடது எல்லாம் அவர் தான். ஒரு 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 300 ஏக்கர் நிலம் அவர் தான் பார்த்துட்ருக்கார். நல்ல நிலம்னே வாங்கி போடுங்கண்ணே. மலை அடிவாரம் 300 ஏக்கரா நிலம் வாங்கி அந்த 300 ஏக்கராவை விவசாயம் செய்து அதை பாதுகாப்பது குமரகுரு. இதுக்கு தான் அது கட்சி மாவட்ட செயலாளர். சரியா? அப்போது குமரகுரு எது சொன்னாலும் செய்வார் எடப்பாடி. ஆனால் குமரகுரு திமுக கூடயும் தொடர்பில் இருப்பார், தாவேகா கூடயும் தொடர்பில் இருக்கார், விசிகா கூடயும் தொடர்பில் இருக்கார். அவர் ஒரு வியாபாரி, அவ்வளோதான். கோடிக்கணக்காக பணம் சேர்த்தணும், அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் வேணும். இதில் சங்கராபுரம் தொகுதியில் ராகேஷ்னு ஒரு இளைஞன், இவன் நல்ல பையன், இவனுக்கு சீட்டு கொடுக்குன்னு கேட்குறாரு. யார்? குமரகுரு. எடப்பாடி சரி நம்ம தோட்டக்காரன் தானே, மாவட்ட செயலாளர் வச்சுருக்கோம், இந்த தோட்டக்காரன் நமக்கு விசுவாசமான இன்னொரு தோட்டக்காரன் இருக்கட்டுமேனு சங்கராபுரத்துக்கு 20 கோடி ரூபா பணம் கொடுத்து ராகேஷ் ஏதோ வட இந்தியாவிலேருந்து வந்திருப்பார் போல் இருக்கு, அவங்க அப்பா வந்திருப்பார் போல் இருக்கு. அப்போது இந்த ராகேஷை 20 கோடி ரூபா கொடுத்து சங்கராபுரம் தொகுதியை ஏடிஎம்கே கொடுக்குறாரு. அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுறாரு. எம்எல்ஏ ஆன பிறகு லீமா ரோஸ் தரப்பு 25 கோடி ரூபா தர்றோம், நீ அணிமாறி இருக்கிறாங்க இந்த ராகேஷ்ட. அப்போ இவருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? குமரகுருக்கு இந்த தகவலை தெரிஞ்சிருச்சு. 24 மணி நேரம் தன்னோடய வச்சுருக்கார், தான் வீட்லேயே தங்க வச்சுருக்கார், கார்லேயே வச்சுருக்கார், பக்கத்துலேயே வச்சுருக்கார். அப்போது இந்த அரசியல் எவ்வளோ கேவலமான அரசியல், திராவிட இயக்க அரசியல் பாருங்க, திராவிட மாடல். இப்போ போயிடுவான்னு அவருக்கு தெரியுது. 20 கோடி ரூபாய் எடப்பாடிட்டு வாங்கி அவனுக்கு 10 கோடி கொடுத்து அதில் 10 கோடி ஆட்டையை போட்டார். இப்படி கடைசியாக இந்த இளைஞன் தப்பிச்சு போயிட்டான். எங்கே? லீமா ரோஸ்ட்டு போயிட்டான். லீமா ரோஸ் அப்பா என்ன சொல்கிறாரு? எடப்பாடி கூப்பிட்டு, ஏப்பா நீ சொன்னேன்னு தானே கொடுத்தேன், உன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாத ஒருத்தனுக்கு ஏன் சீட்டு வாங்கி கொடுத்தேன்? உனக்கு இந்த சராசரி அறிவு கூட இல்லையா? நீ நெருக்கமான ஆள் உங்கள்கிட்ட பல ஆண்டு காலமாக இருக்கான்னு சொன்ன நீ என்கிட்ட பல ஆண்டு காலமாக இருக்கான்னு சொல்லி தான் உனக்கு சீட்டு கொடுத்தேன். அண்ணா விஷத்தை குடிச்சிருக்கேன்னா குடி சத்துப்ப, அப்படி ஒரு ஆக்ஷன் சீனை போடுறது. தொலைஞ்சு போகுது, நாசமாக போ. இப்போ அந்த பையன் அங்கே போய் என்ன சொல்கிறான்? 25 கோடி வாங்கிட்டு திருப்பி வந்துடுறேன். யாருக்கிட்ட? லீமா ரோஸுக்கிட்ட. இங்கே வாங்கின 20 கோடி 10 கோடி ஆச்சு. இப்போ 25 கோடி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி குமரகுருட்ட சொல்லிகிட்டு இருக்கானா.
25 அப்போ மக்கள் 2 லட்சம் பேர் வாக்களிக்கிற எம்எல்ஏ கூட நிலைமை பாரு. இப்போ இதே தான் தமிழ்நாடு முழுக்க இப்போ வேலுமணி உடைய கொங்கு பெல்ட்டில் ஒரு மாவட்ட செயலாளரை போட்டிருக்கார், இவரை தூக்கிட்டு வேலுச்சாமி. அந்த வேலுச்சாமி முன்னாள் வணிக வரித்துறை மந்திரி. அவர் 10 விஜயபாஸ்கருக்கு சமம். நீங்கள் வேலுமணி கூட தொடர்பில் இருப்பார். யார்? அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தொடர்பில் இருப்பார். இதுதான் இப்போ எடப்பாடியுடைய நிலைமை. இப்போ லீமா ரோஸ் கூப்பிட்டு அவரை பேசினாலும் லீமா ரோஸுடைய தொடர்பில் இருப்பார். அவர் தான் சேமா வேலுச்சாமி. அப்போ நல்ல ஆட்களை அரசியலில் தேர்ந்தெடுத்து பொறுப்பை கொடுப்பதில்லை. இப்போ வேலுச்சாமி 4 வேலுமணிக்கு சமம். அதே போல் எடப்பாடியுடைய நீங்கள் விழுப்புரத்தில் வன்னியர் தலித்த பாதி. ஆமாம். இப்போ பசுபதி உண்மையான அதிமுக தொண்டை. ஏன்னா 1000 ஆண்டுகள் அடிமைகளாக அழுத்தி வைக்கப்பட்ட இவர்களுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தனக்கு யார் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவர்களுக்கு உண்மையாக இருப்பது தான் அந்த சமூகத்தினுடைய பண்பு. ஆனால் அந்த சமூகத்தை எவனும் மதிப்பதே இல்லை. இப்போ பசுபதி ஒரு காலத்தில் போய் கை கட்டி நிற்பாராம். அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் சிகரெட்டை குடித்து மூஞ்சியில் ஊதுவாராம் பண்ணையார் மாதிரி. பசுபதி இப்போ இப்படி 10, 15, 20 ஆண்டு காலமாக அவர்களுக்கு அடிமை வேலை பார்த்தவர். இந்த முறை சீட்டு கேட்டிருக்காரு. CV சண்முகம் அவனுக்கெல்லாம் இப்போ சீட்டு கொடுக்கக்கூடாது பரப்பைகளுக்கு, இப்படியே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு சீட்டே கொடுக்கல. அதோடு அவர் அனைத்து பொறுப்புகளையும் ரிசைன் பண்ணிட்டு பொது வாழ்க்கையே வேண்டான்னு போயிட்டாராம். இப்போ தேடி பிடிச்சி நீ தாயா மாவட்ட செயலாளர், CV சண்முகத்தை எடுத்து நீ தான் அரசியல் பண்ணணும். இப்போ அரசியல் பண்ணணும்னு சொன்ன பிறகு CV சண்முகத்துடைய அலுவலகம் 24 மணி நேரத்தில் இவர் கைக்கு வந்துருச்சு. CV சண்முகம் எங்கெங்கே அதிமுக கிளைக்கழகம் வச்சுருந்தாரோ அந்த 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 அலுவலகத்தை அங்கே இருக்கிற அதிமுக கைப்பற்றிட்டான். இன்னைக்கு விழுப்புரத்தில் கூட அதான் கதை. இப்போ அங்கே தலித் வன்னியர் சண்டை வரல. அவ்வளோ வன்னியரும் யார் தலைமை ஏற்றுக்கிட்டான்? பசுபதியுடைய தலித் தலைமை ஏற்றுக்கிட்டான். இப்போ CV சண்முகத்தினால விசுவாசிகளே இல்லை. அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு அடியாட்களே இல்லை. இப்போ பல லட்சம் கோடி சொத்து இருக்கு. அந்த சொத்து, குவாரி, நிலம் எல்லா குத்தகைதாரர் யாரு? அதிமுககாரன் அப்படியே எடுத்துக்குவான். இந்த நிலம் பூரா மக்கள் காசில் கொள்ளையடிச்சு வாங்கின சொத்து. இதை குத்தகைக்கு பார்க்குறான்ல, குத்தகையே தர முடியாது போயா. ஏன்? அதிமுக மந்திரி, அதிமுக மாவட்ட செயலாளர், MP, நான் இந்த பதவி தான் இந்த சண்முகத்தையும் ராதாகிருஷ்ணனையும் காப்பாத்துச்சு. இப்போ இந்த பதவி ஒரே இரவில் பறிக்கப்பட்ட பிறகு இவர்கள்ட்ட அடிமையாக இருந்த அத்தனை பேரும் தேடி சண்டையில் இருக்கிறான். யாருக்கிட்ட? CV சண்முகத்திட்டையும் அவங்க அண்ணங்கிட்டையும். அதான் இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக இருந்த CV சண்முக வீடு தான் இப்போ ஈகக்கா கூட காணலை அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ அதிகாரம் தான் முக்கியம். சசிகலா தெருவா அலையுதில்லை. என்ன காரணம்? ஜெயலலிதா இருந்த பொழுது அதிகாரம். இப்போ அரசியல் மட்டும் இல்லை, சினிமாவும் அப்படித்தான். ஒரு காலத்தில் GV பிரகாஷ் இசையமைப்பாளர் எப்படியாவது போய் பார்த்து கை கட்டிட்டு அடிமையாக கிடந்தவர் தான் இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் ஒரு பெரிய டைரக்டர்ல வார அப்போ எப்படியாவது விஜய் சந்திக்க முடியுமான்னு பல தடவை கால் கெடுக்க நின்றவர் யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. இப்போ GV பிரகாஷ் போய் ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட எப்படியாவது விஜய் பார்க்கணும்பா, வரலாறு எப்படி மாறுது பார்த்தீங்களா? அதிகாரம் வந்த பிறகு, அதிகார ஆதிக்கம் வந்த பிறகு இப்போ எச்சை இலைகளெல்லாம் கோபுரத்திலே ஒட்டிக்கொள்ளும், கோபுரங்கள் எல்லாம் எச்சை இலைகள் கிடக்கும். இதுதான் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும்
இதே போல் விஜயபாஸ்கர் பகுதியில் வி பழனிசாமின்னு ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்காரு எடப்பாடி. இந்த பழனிசாமி போய் ஒரு கை கட்டி நிற்பாராம் பல்லாண்டு காலம் விஜயபாஸ்கர் வீட்டில். போடா நாளைக்கு வா போ. இப்போ கட்சி அலுவலகம் பூரா நீங்கள் இந்த பழனிசாமிக்கு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட செல்வாக்கு. நீங்கள் ஒரே சமூகமா? ஒரே சமூகம், வேறு சமூகம் போட மாட்டாங்க. நீங்கள் இப்போ அதிமுக ஒரு 25 இடத்துல தோற்றுருக்கு, திமுக ஒரு 25 இடத்துல தோற்றுருக்கு. எல்லாம் 2000 ஓட்டு 1000 ஓட்டு தான். என்ன காரணம்னா இரட்டை இலையை தாண்டி, உதயசூரியனை தாண்டி, எம்ஜிஆரை தாண்டி, கருணாநிதியை தாண்டி தனிப்பட்ட வேட்பாளர்களுக்குன்னு அவனுடைய அந்த பண்புகளுக்காக ஒரு 2000-3000 பேர் இருப்பான். இந்த 2000-3000 பேர் அந்த வேட்பாளரை கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் போடுவார், ஜெயலலிதா போடுவாங்க. ஆனால் இந்த பணம் படைத்தவர்களுடைய செல்வாக்கு வந்த பிறகு எவன் பெட்டி வச்சுருக்கானா அவனை போட்டதுனால அவனுக்கு ஒரு ஆள் கூட தெரியாது. இப்போ இதனால் அதிமுக திமுக ரெண்டுமே 20 தொகுதிகளில் தோற்று போனதுக்கு காரணம் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர். அவனுக்கு செல்வாக்கு இருக்கும்ல, நல்லவனாக நடந்திருப்பான். அவர்களை எம்ஜிஆர் பாணியில் ஜெயலலிதா பாணியில் போடாததனுடைய விளைவு தான் அதிமுக திமுக 20 இடத்துல 1000, 500, 2000, 3000 ஓட்டில் தோற்றுருக்கு. இப்போ எடப்பாடி, பசுபதி எங்கள் விழுப்புரத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பழனிசாமி, இப்படி சரியான நபர்களை தேடி இப்போ கட்சி சரியான பாதையில் போகுது. தொண்டர் பூரா உற்சாகம். ஏன்னா கட்சிக்கார அண்ணா போலீஸ் பிரச்சனை நான் வர்றேன், தாலுகா ஆஃபீஸ் பிரச்சனை நான் வர்றேன், குடும்பத்தில் நான் வர்றேன். நீங்கள் வேலுமணியோ விஜயபாஸ்கரையோ சிவி சண்முகத்தையோ பார்க்க முடியாது. இப்போ தான் அதிமுக எங்கே வந்திருக்கு? அடித்தட்டுக்கு வந்திருக்கு. இந்த அடித்தட்டு அரசியலை எடப்பாடி தொடர்ந்து செய்தால், எதிர்க்கட்சி வேலையை தெரிந்து செய்தால், இனி திமுக எதிர்க்கட்சி வேலையை செய்யாது. ஏன்னா தாவேகாவுக்கு திமுக மேலே தான் கோபம். கோபம் தான் வழக்கில் தூசு தட்டப்படும் திமுக. அதனால் திமுக எதிர்க்கட்சி வேலையே செய்யாது. உதயநிதி செய்யவே மாட்டார். உதயநிதிக்கு நேரு தான் பிஏ, பார்த்தீங்களா சட்டமன்றத்தில். நேருவும் செய்ய மாட்டார். நேரு சசிகலா வீட்லேயே போய் காம்ப்ரமைஸ் பண்ணவர். அப்போது திமுக இனிமேல் தேராது. முஸ்லீம் வாக்குகளை பிரித்தெடுத்து விட்டால் திமுக அழிஞ்சே போயிடும். திமுக அழிஞ்சே போயிடும். அதாங்க இப்போ ரீசெண்டாக என்னன்னா, முதல்ல கேசி வீரமணி அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார். எங்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், உயிரோட வரையும் நான் அதிமுக தொண்டன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அடுத்து மதுரவாயிலுடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்தார். இப்போது நேற்று போய் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ என்ன எஸ்பி வேலுமணி தரப்பு எல்லாமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம். என்ன காரணம்னா எல்லாருமே இப்போ மந்திரி ஆசையில் தான் வேலுமணிட்டு போனது. ஆமாம். ஆனால் விஜய் தரப்பு நீங்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. கொறடா அதிமுக ஒரு வழக்கு போடுது. இதில் நான் உங்கள் அத்தனை பேருக்கு அமைச்சு தர முடியாது. வேலுமணிக்கு தரலாம், விஜயபாஸ்கர் கொடுக்கலாம், இப்படி ஒரு 4 பேர் தான் கொடுக்க முடியும்னு ஒரு பட்டியலை கொடுத்துட்டாங்க. இவங்க 10 பேர் கேட்குறாங்க. இந்த 10 பேர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ 10 பேரில் 10 பேர் ஆளுக்கு 2 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்தந்த மாவட்டத்தில். இதில் 4 பேரை தவிர மீதி 7 பேர் திரும்பி எடப்பாடிட்டு போயிட்டாங்க. எடப்பாடிட்டு போயிட்டாங்கன்னா அவர்களோடு போன எம்எல்ஏக்களும் போயிட்டாங்க. இப்போ 24 4 5 இந்த தரப்பு கிட்ட எத்தனை வந்தால் 25 தானே? ஆமாம். 25ல் 15 பேர் இப்போ ஆசிலேஷன் ரெட்டை மனநிலையில் இருக்காங்க. அப்போ 10 பேர் தான். இந்த 10 பேர் எதுக்காக இருக்காங்கன்னா மந்திரி கிடைக்கணும். 4 பேருக்கு மட்டும் மந்திரினா மீதி 6 பேர் போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ விஜய்க்கு 10 பேர் வேணும். அதனால் 10 மந்திரி 10 பேருக்கு 4 மந்திரி நீங்கள் வரதை நீங்களே வச்சுக்க. இப்படியான ஒரு
பேரம் நடந்துட்டுருக்கு. அப்போ மீதி 15 பேர் திரும்பி தாய் கழகத்துக்கு இணைவதற்கான வாய்ப்பு 100% வந்துருச்சு. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.